வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரோசான் குமார். மீண்டும் ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் கைதான 7 கடந்த காலங்களில் 7 விடுதலை நடந்தேறியது. அதில் இலங்கையைச் சேர்ந்தவர்களை முகாமிற்குள் வைத்திருந்த தமிழக அரசு தற்போது இலங்கைக்கு அனுப்புவதாக கூறி இப்போது ராபர்ட் பயாஸ் மற்றும் ஜெயக்குமார் முருகன் அவர்களை நாட்டிற்கு அனுப்பியுள்ளது இந்திய அரசு. ஆனால் அவர்கள் நாட்டிற்கு வர விரும்பவில்லை, வேறு எந்த நாட்டிற்காகவது அனுப்ப சொன்னார்கள். தற்போது இலங்கைக்கு அனுப்பியுள்ளார்கள். அதில் இன்று இலங்கையை அடைந்தவுடன் இலங்கை விமான நிலையத்தில் அவர்களை வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த 30 ஆண்டுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியது எந்த தகவலும் இல்லை என அதை சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி விசாரணைக்கு பிறகு அவர்களை விமான நிலையத்திலிருந்து வெளியில் விட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களை அழைப்பதற்காக அவர்களது குடும்பங்களும் அரசியல் கட்சிகளில் கயந்திரன் வழக்கறிஞர் சுகாஸ் அவர்கள் சென்றிருந்தார்கள். வேலன் சுவாமி அவர்களும் சென்றிருந்தார்கள். அவர்களை வரவேற்று அவர்களது இல்லத்திற்கு அழைத்து செல்வதாக தெரிகிறது. தற்போது அவர்கள் நாட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களை இந்த அரசாங்கம் நிம்மதியாக நாட்டில் வாழ விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இங்கே நல்ல சந்தோஷத்தோடு அவர்களின் குடும்பத்தோடு நன்றாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு அடுத்த காணொலியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.